ஒரு விருந்துக்காக 100 வீரர்களும் அடித்து மாண்டு கொள்வார்களா? இதில் பங்கேற்கும் வீரர்கள் ஒருவரை ஒருவர் ஒன்றாக வேண்டும். இல்லையென்றால் அந்த போர்க்களமே அவர்களை கொன்றுவிடும். இந்த போர்க்களத்தில் வீரர்களின் திறன் முக்கியமா அல்லது அவர்களின் பணம் முக்கியமா என்று கேட்டால் அதற்கான விடை சீக்கிரம் ரெடி. டேய் அவன் எழுந்து வந்துட போறான்டா. திருமாடா இவன் வேற நவுண்டுடா. என் பக்கத்தில் 2 பேர் வந்துட்டாங்கடா. சீக்கிரம் எனக்கு பேக்கப் போடுங்க. நீ தான் லெஜெண்டரி பிளேயர் ஆச்சு மச்சான். முடிச்சு விடு. அவன்லாம் ஓசியில் தானே அடிப்பான். டே மச்சான் பின்னாடி போறா. போறா பார்த்தல 4-8 ஸ்குவாட் வந்தாலும் நின்னதுலேருந்தே அடிப்பேன். டே வாயிலே வட சுடாம அவனுக்கு பேக்கப் போறா. நான் வந்துட்டே இருக்கேன். குமார் மேலே வந்துட்டா. குமார் போச்சு செத்த. உன் கூட வந்ததுக்கு என்னாட்ட டூவோ மேட்ச் கூப்பிட்டா. அவள் கூட போயிருந்தாலாச்சும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். உன் ரேங்க் எல்லாம் போகுது பாரு. இப்போ பார்த்தாலும் அவ கூடயே ப்ளே பண்ணிட்டு இருக்க. நீ சாவுடா. வந்துட்டாங்கடா. போச்சு. தனியா போய் சாவ. உனக்கு ரிவ்யூ பண்றதாங்க வேலையா? ஓட்டா வா இங்கே வா. மேலே இருக்கான் பாரு. ரைட்டில் இருக்கான் பாரு. இந்த பக்கம் வா. டேய் என்னடா ஆஃப்லைன் காட்டுது? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. நீ வா. மேலே இருக்கான் பாரு. டேய் என்னடா பண்ற? இந்தா இப்போ சார்ஜ் போட்டா வா. செத்துட்டல குடு. நீ குடு. இது என்னது ரேடியா பாடுமா? சுச்சி போட்டா பாடும். சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக ஏற்கனவே மேலும் 47 செயலிகளுக்கு தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதில் இளைஞர்களை அடிமையாக்கியுள்ள பப்ஜி விளையாட்டுக்கும் தடை விதிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப கொள்கை விதிகளை மீறியதாக 59 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்து கடந்த மாதம் அறிவித்தது. என்ன மச்சான், இனிமே நம்மளால பப்ஜி விளையாட முடியாதா? வீபன் போட்டு அடிக்கலாம். நிறைய வீபன் கனெக்ட் பண்ணிடுவோம் போல. மாஸ்க் அணிந்து கொண்டு மக்களை அச்சுறுத்தும் மர்ம நபர் ஒருவன் இரவில் ஒரே நேரத்தில் ஒரே விதமான கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு வருகிறான் என அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கொலைகாரன் ஒரே விதமான குறியீடு உடைய இப்பெல்லாம் நியூஸ்ல கூட நம்புற மாதிரி சொல்றது இல்லல்ல. ஏன்டா நீ நம்புறதுக்கு கொலை பண்ற வீடியோ எல்லாம் எடுத்து போடுவானுங்க. ஆமாண்டா, அடுத்து உன்னதான் கொலை பண்ண போறான். ரெடியா இரு. அப்புறம் நான் தனியாக சாக மாட்டேன்ப்பா. உங்க எல்லாரையும் கூட போட்டு போயிடுவேன். நியூஸை பார்த்தீங்கல்ல, நம்ம தான் உஷாராக இருக்கணும். கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது. தப்பி தவறி பட்டோம். இந்த நேரத்துல யார் வந்திருப்பா? டேய் டிவில ஒருத்தன் பார்த்தமே, அவன மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான்டா. டேய் வாங்கடா.
வாங்கடா. என்னடா சொல்றான்? அப்பெல்லாம் நடக்க சான்ஸே இல்லையே. எதுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வாங்கடா. அப்படியா? சரி ஏய், நீ வா வா. நான் வரல, வாடா. நான் வரல. டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய், நான் வரலடா. ப்ளீஸ் விட்டுருங்கடா. வாடா. ப்ளீஸ் விட்டுருங்கடா. டேய். அங்க பாரு உள்ள வரோம். டேய் வாடா. Deactivated signals. முடியலடா. நீ எவ்வளவு நேரம்டா இப்படியே ஓடிட்டே இருக்கிறது? என்னால முடியலடா. நம்மளால எப்பறம் அவன் அடிக்க முடியும்? ஏய் நாளாச்சும் அவன் தாங்க விட மாட்டானே. டேய் அப்புறம் ஏன்டா ஓடிட்டு இருக்கம்மா இது? வந்துட போறான்டா. டேய் இங்க பாருங்க, இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். அவனை ஏதாச்சும் பண்ணிட்டு நம்மளாம் தப்பிச்சிடலாம். அதான் கையில் கிடைக்கிற பொருள்லாம் எடுங்க போங்க. சீக்கிரம் போ போ போ. சீர்மொழி பக்கத்து காலம் இருக்கானா? செத்துட்டானடா. எங்கடா போற? இதான் வண்டி சாவி எடுத்து தரேன். சீக்கிரம் ரெடி. டேய் அவன் எழுந்து வந்துட போறான்டா. டேய் நான் திரும்பி எழுந்து கூட மாட்டான்டா. இவன் வேற நவுண்டுடா. திரும்படா. ஏன்டா நீ வேற? சாவி ஆன் பண்றா.
ஏறி ஏறி ஏறி